இப்படி நான் பேப்பர் பார்த்து படிச்சு உங்களுக்கு போர் அடிக்கலாம் நீங்க வரல. Today I'm going to talk about 3 topics நான் பேச போறேன். But before that, இந்த ஆல்ஃபைட் வேற இவ்வளவு சூப்பரா அழகா டெக்கரேட் பண்ண டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு let's give them a big round of applause. Okay, இப்போ டாபிக் போறோம். First topic, procrastination. What is procrastination? Procrastination என்ன அப்படினா it's delaying your task. நம்மளுக்கு ஒரு நம்மளா ஒரு பண்ணுவோம். படிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு போர் அடிச்சிடும். வந்து ஒரு 5 minutes வந்து யூடியூப் பார்த்து ஸ்டார்ட் பண்றேன், 5 minutes இன்ஸ்டாகிராம் பார்த்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருச்சி நம்ம போனதே கிடையாது. சோ இத வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? How to tackle this அப்படினா trick your mind. 5 minutes நான் போய் படிக்க போறேன். Just 5 minutes, no more and no less. இப்படி நீங்க சொல்லிட்டு போய் உட்கார வந்து you will start reading. ஓகே, இப்போ உட்கார்ந்தாச்சு. இப்போ எப்படி படிக்கிறது அப்படினா eat the frog. என்னது தவளை சாப்பிடணுமா? இப்படி நான் சொல்லல. eat the frog னா completing your difficult task first. உங்களுக்கு எந்த क्वेश्चन வந்து டஃபா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ இல்ல இந்த லெசன் வந்து எனக்கு டஃபா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. இத நீங்க படிச்சு முடிச்சிட்டாலே you will get the momentum. உங்களுக்கு வந்து ஓகே டஃபான क्वेश्चन நம்ம படிச்சோம்ல மீதி நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இந்த மாதிரி படிங்க. ஓகே கொஞ்ச நேரம் படிச்சிட்டீங்க, ஒரு half an hour, ஒரு 45 minutes, 1 hour படிச்சிட்டீங்க. இப்போ வந்து லைட்டா போர் அடிக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவார்ட் யுவர்செல்ஃப். உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ரிவார்ட் யுவர்செல்ஃப் அந்த நீங்க பிரேக் எடுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் நீங்க போன் பார்க்கக்கூடாது. போன் பார்த்தீங்கன்னா you will be back to the square one. மறுபடியும் நீங்க உங்க மைண்ட் செட் லாஸ் பண்ணிடுவீங்க, உங்க ஃபோக்கஸ் போயிடும். அப்போ பிரேக்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் சாப்பிடுறது இல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இல்ல வந்து கொஞ்சம் வாக் பண்றது இப்படி பண்ணீங்கன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இந்த ஹாபிட்லாம் நம்மளுக்கு வந்து நியூவா இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணது இல்ல. இதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்றது அப்படின்னா அங்கதான் நீங்க வந்து உங்க மைண்ட் ட்ரெயின் பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஐ டெல் யூ गाइस a little story. ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலஃபண்ட் ட்ரெயினர் இருந்தாரு. டெய்லியும் வந்து அவர் வந்து அந்த எலஃபண்ட் வந்து டெம்பிளுக்கும் அந்த அவர் வீட்டுக்கும் மாடி கூட்டு வராரு. சோ அப்ப போகும்போது டெய்லியும் ஒரே வேலை போறாரு. அந்த வேலை போகும்போது அந்த எலஃபண்ட் வந்து வேற வேலை போக ட்ரை பண்ணுது, இல்லைன்னா வந்து ஃப்ரூட் சாப்பிட ட்ரை பண்ணுது. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஏன்னா எலஃபண்ட்டுக்கு வந்து ஒரு லாஜிக் சொல்லி இது வந்து கரெக்ட் இது தப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ அவர் என்ன பண்றாரு, டெய்லியும் கன்சிஸ்டன்டா ஒரே வேலை கூட்டு போறாரு. கொஞ்சம் few days ஆகுது, கொஞ்சம் few weeks ஆகுது. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அந்த யானையை வந்து அதோட வேலை கரெக்டா போகுது. அந்த யானை மாதிரி தான் உங்க மைண்டும். யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் மைண்ட். நீங்க வந்து நம்பணும்ல, என்னால இப்படி பண்ண முடியும், நான் சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நம்பிட்டு பண்ணுங்க. செகண்ட் டாபிக், ஹவு டு ஸ்டடி. எனக்கு இன்னும் 1 month தான் இருக்கு, ஒரு 20 days தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சோ எப்படி படிக்கிறது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டோ இல்ல வந்து ஒரு ஷீட் எழுதி வச்சு நீங்க என்னென்ன क्वेश्चंसலாம் படிக்கல, எனக்கு இன்னும் இத்தனை லெசன் இருக்கு, சயின்ஸ்ல வந்து இவ்வளவு லெசன்ஸ் இருக்கு, சோஷியல் இவ்வளவு லெசன்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதி வைங்க. தென் கவுண்ட் how many days we are left. உங்களுக்கு எத்தனை நாள் இன்னும் எக்ஸாம் வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்றதையும் எழுதி வைங்க. தென் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் இத்தனை நாள் படிக்க போறேன், இந்த சயின்ஸ்னா ஒரு few days இந்த மாதிரி நான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க பிளான் போட்டு வைங்க. நான் பிளான் நல்லா தான் போடுவேன், ஆனா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. You have to believe in yourself. லாஸ்ட் டைம் மாதிரி இருக்காது, இந்த தடவை நான் சூப்பரா பண்ண போறேன், இந்த தடவை நான் பிளான் பண்ணனா பிளான் கண்டிப்பா முடிக்க போறேன் அப்படின்னு set your heart at place. உங்களால முடியாதுங்க எதுவுமே இல்ல. உங்களுக்கு நான் 2 சாய்ஸ் தரேன். the pain of discipline. இப்போ ஹார்ட் வர்க் பண்ணி கொஞ்சம் பிரேக்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் சூப்பரா படிப்பேன் அப்படின்னு ஹார்ட் வர்க் பண்ணுங்க. இதுதான் pain of discipline. இல்ல the pain of regret. நான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்போ வந்து படிச்சிருக்கலாம் நம்ம கொஞ்சம் தோணும், இல்லனா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், கொஞ்சம் மார்க் நல்லா வந்தா நல்லா இருக்கும் அப்ப தோணும். அந்த பெயின். இந்த 2 சாய்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே, now I want everyone to raise your hands. கை தூக்குங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. ஓகே, இப்போ கீழ வச்சுக்கலாம். உங்ககிட்ட நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இத கேக்கும்போது ஏன் உங்களால ஃபுல்லா தூக்கல? உங்க 100% நீங்க ஏன் தூக்கல? ஓகே, லெட்ஸ் கெட் இன் மை third topic. இதுதான் செல்ஃப் பவுண்டேஷன். இந்த விஷயத்துக்கு நான் எவ்வளவு பண்ணா போதும், இந்த விஷயத்துக்கு இவ்வளவு கை கொடுத்தா போதும், இல்ல இந்த எக்ஸாம்ல எவ்வளவு படிச்சா போதும், இல்ல இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த செல்ஃப் பவுண்டேஷனை நீங்க தான் பிரேக் பண்ணலாம். இந்த இடத்துல சொல்றேன், கோச்சிங் ஆவரேஜ் டாப்பர்ஸ் எல்லாம் இங்க யாரும் இல்ல, எல்லாரும் 10th and 12th ஸ்டூடண்ட்ஸ் தான். யூ டிஃபைன் who you are. உங்களால முடியாது எதுவுமே இல்ல. ஏன் ஒரு கோச்சிங்கால 40-50 தான் எடுக்க முடியுமா? ஆவரேஜ் பர்சனால 80-90 தான் எடுக்க முடியுமா? அப்படிலாம் யார் சொல்றது? நீங்க சொல்லுங்க.
அப்படின்னு நீங்க நம்புங்க. யூ டிஃபைன் யுவர் வாட். ஓகே, கொஞ்சம் மார்க் வந்திருக்கேன், நான் நினைச்சது வந்து வரல, நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ ஆஃப் இயர்லி வந்து ஒரு 280 இல்ல 360 இவ்வளவுதான் வருது, அப்ப நான் இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க இந்த இடத்துல இப்போ வந்து இந்த இடத்துல தான் இருக்கீங்கன்னா இந்த லிமிட்டை நீங்க உடைச்சிட்டு மேல வரணும். சர்பாஸ் லிமிட்ஸ். உங்களால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. இப்போ இங்க தான் இருக்கீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்னும் டைம் இருக்கு, உங்களால கண்டிப்பா முடியும். படிக்கிறதுன்றது ஒரு ஈஸியான வேலை இல்ல, அதுக்கு எந்த ட்ரிக்கும் இல்ல. யூ ஹேவ் டு வொர்க் 100% வொர்க் பண்ணுங்க, டிசிப்ளினா வொர்க் பண்ணுங்க. உங்களால முடியாது எதுவுமே இல்ல. 100% இங்க இருக்க எல்லாத்தாலையும் முடியும். நீங்க நினைச்சதோட சூப்பரா பண்ண போறீங்க. சோ will you guys do it? சவுண்டா நல்லா சவுண்டா இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால பண்ண முடியும், எல்லாத்தாலையும் சூப்பரா பண்ண முடியும். இங்க எத்தனை 10 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க? கை கொடுங்க. ஓகே, சோ உங்ககிட்ட நான் ஒரு ஃபேவர் கேட்க போறேன். இதே மாதிரி 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க 12th படிக்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவ் யூ ஃபெல்ட் அண்ட் உங்களோட ஜூனியர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. give them something to believe in. உங்களால முடியும் அப்படின்னு நீங்க உங்க வேர்ட்ஸ் இங்க சொல்லுவீங்க. பண்ணுவீங்களா? ஓகே, அவ்வளவுதான். Thank you so much for giving this opportunity. Thank you so much.